Hi guys, அதான் உங்கள் பிரவீன். இதான் நம்ம ஃபியூச்சர் தமிழ் டெக். ஸோ கைஸ், இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதான் எப்படி மவுஸ் கர்சரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு. பண்ணிங்கன்னா நம்ம வந்து வேரியஸ் கலரில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பிளாக்கில் இது பண்ணால் ஒயிட்டாக காமிக்கிறோம், ஒயிட்டில் இது பண்ணால் பிளாக்காக காமிக்கும். ஸோ இது மாதிரி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா பிளாக் கர்சர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நார்மல் கர்சர் அது. ஸோ நீங்கள் வந்து பாயிண்டர் சைஸும் இது பண்ணிக்கலாம். இந்த பாயிண்டர் சைஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் காமிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலைசேஷனுக்குள்ளே வாங்க. அங்கே வந்தோடனே தீம்ஸ் வாங்க. ஸோ தீம்ஸ் இங்கே இருக்கா? ஸோ இங்கே இருக்கும்போது கலர் இங்கே வாங்க. ஸோ வந்து டிஃபால்ட்டாக ப்ளூ கலரில் இருக்கும். நம்ம வந்து எந்த கலரில் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரிக். ஸோ அடுத்த ட்ரிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பவர் பட்டன் வச்சு எப்படி ஷட் டவுன் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து பவர் அண்ட் ஸ்லீப் போங்க. அதுக்கப்புறம் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொடுங்க. ஸோ அப்படி போனீங்கன்னா சைடில் வந்து சேஞ்ச் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேஞ்ச் வியூ த ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டிஃபால்ட்டாக ஸ்லீப்பில் இருக்கும். வென் பவர் பட்டன் அது டிஃபால்ட்டாக ஸ்லீப்பில் இருக்கும். அது ஷட் டவுன் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் பட்டன் இது பண்ணும் போது நீங்கள் இது பண்ணலாம். ஸோ அடுத்த ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. அதுக்கு பர்சனலைசேஷன் போங்க. அதுக்கப்புறம் லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாக் ஸ்க்ரீன் போயிட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக 4 இது இருக்கும். அவெஞ்சர்ஸ் இது வந்து நான் ப்ரௌஸ் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போது ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன் ஒரு இமேஜு. ஸோ இப்போ நான் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இது வந்து உங்கள் ப்ரிவ்யூ காமிக்கும். நான் எது வேணுமோ இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது பண்ணோடனே இது சேவ் ஆயிரும். ஸோ இதான் நம்ம கடைசி ட்ரிக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரிப்ஸுக்கு போகலாம். ஸோ இது வந்து கேமிங்காக. ஸோ இங்கே கேமிங்கோட எல்லா ஷார்ட்கட்ஸும் இருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்ட், ஸ்க்ரீன்ஷாட் எல்லாரும். இந்த கேம் பிளேயர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டெஸ்க்டாப்பில் உள்ள ஐகான்ஸ் வந்து ஹைட் பண்ணுறது அன்ஹைட் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டர் இருக்குல்ல, அதில் இப்போ வந்து அப்டேட் பண்ணதில் ஒரு புது ஃபீச்சர் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீட் கால்குலேட் பண்ணுறது. ஆக்சுவலாக ஸ்டாண்டர்டில் ஒன்றா இருந்தது, இப்போ ஸ்பீட் கால்குலேட் பண்ணுறது. ஃபிசிக்ஸ் மேக்ஸில் அந்த சாப்டர் வைஸ் சம்ஸ்லாம் இது பண்ணுற மாதிரி டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டிப்பில் பார்க்க இதுதான் லாஸ்ட் டிப்பு. ஏன்னா பவர் கட் ஆக போகுது. ஸோ அதனால தான் சீக்கிரமாக முடிச்சுக்கிட்டோம். 2 டிப் ஒன்றையும் கம்மி பண்ணிக்கிறேன்.
ஸோ வந்து இந்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐகான் சைஸை வந்து எப்படி லார்ஜ் பெருசாக வைக்கிறது சின்னதாக வைக்கிறது. எனக்கு மீடியம் போதும், அதனால் பெருசாக சின்னதாக உங்களுக்காக வச்சு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ நன்றி நண்பா, இது வரைக்கும் பார்த்ததுக்கு. நான் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். ஒரு 2 டிப்பு கம்மியாகிடுச்சு, ஏன்னா ஒரு பவர் கட் ஆக போகுது. ஸோ அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு பிரவீன்.